ගරු අමිතනාදන් අඩෙක්කලනාදන් මන්ත්‍රීතුමා. நன்றி சபாநாயகர் அவர்களே. மன்னார் மாவட்டத்திலே 3 கிராமங்கள் விளையாட்டு மைதானம் உருவாக்குதல் சம்பந்தமாக நிதி ஒதுக்கப்பட்டது. பள்ளிமுனை, எமில் நகர், நரைவழிக்குளம் போன்ற கிராமங்களிலே நிதி ஒதுக்கப்பட்டாலும் இந்த மைதானத்தின் வேலைகள் நடைபெறவில்லை. எங்களை பொறுத்தமட்டிலே அது ஊழல் நடைபெற்றதாகத்தான் சந்தேகப்படுகிறோம். பள்ளிமுனை புனித லூசியா விளையாட்டு மைதான பணிகள் வடமாகாண நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் 2013 ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் முதற்கட்ட வேலை மண் நிரப்புதல் முடிவடைந்துள்ள நிலையிலும் அரங்கு அமைத்தல் மற்றும் புல் பதித்தல் தோல்வி அடைந்துள்ளது. 2002ஆம் ஆண்டு 3ஆம் கட்ட வேலைக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் 51 மில்லியன் பயன்படுத்தப்படவில்லை. அது மீளெடுக்கப்பட்டிருக்கிறது. எமில் நகர் கிராமத்தின் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக மணல் நிரப்புதல், வடிகால் அமைப்பினை ஏற்படுத்துதல், அரங்கு அமைப்பு ஆகிய வேலைக்கு ரூபாய் 49 மில்லியன் செலவிடப்பட்டு முற்று பெற்றதாக கூறப்பட்ட போதிலும் இதிலே ஒரு வேலையும் நடைபெறவில்லை. இந்த கிணறு காணாமல் போனது போல இதிலே பாரிய ஊழல் நடந்திருக்கிறது. இந்த நிதிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வேலைகள் நடைபெறவில்லை. ஆகவே அமைச்சு இதிலே துரித கவனம் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நரைவழிக்குளம் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் கட்டுமானத்தில் நீச்சல் தடாகம், உட்புற அரங்கம் மற்றும் அரங்கம், 400 மீட்டர் ஓட்டப்பாதை மற்றும் வெளிப்புற வேலைகள். இந்த நிலைப்பாடு ஆய்வு அறிக்கையிலே 60%, 72%, 90% என முடிவடைந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ரூபாய் 37 மில்லியன் ஒதுக்கீட்டு தொகையிலே ரூபாய் 143.7 மில்லியன் நிதி செலவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதிலே முக்கிய கவனத்தை செலுத்தி அந்த மைதானத்தை நிறைவு செய்யுமாறு இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாடசாலை கிரிக்கெட் மேம்பாட்டுக்காக 7 பாடசாலைகள் இனங்காணப்பட்டு 5 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையிலே 90% வேலைகள் முடிவடைந்த போதிலும் பாடசாலை விளையாட்டு மைதான கட்டுமான வேலைகள் பல்வேறு காரணங்களால் முடிக்கப்படாமல் இருப்பதால் இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்தில் எடுத்து இந்த பாடசாலை விளையாட்டு மைதானத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகளை மீண்டும் ஒதுக்கி நடைமுறைப்படுத்துவதற்கு கோரியிருக்கிறேன். நன்றி. மெல்டால் விஸ்வாசனீய சாதனை.